Hi guys, நான் SJ. Samsung தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு flagship mobile வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்ன flagship mobileனு பார்த்தீங்கன்னா S22 Ultraன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு flagship mobile வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த flagship mobileனுடைய ஒரு சின்ன unboxing, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய features and specs, என்னுடைய first impression, இந்த ஃபோனை பற்றி எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா ஃபோன் பார்த்தீங்கன்னா அதை வந்து iPhone 13 ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த S22 Ultraவை தான் வந்து எல்லாருமே மெயினாக சொல்கிறாங்க. ஸோ இந்த S22 Ultraவில் என்னென்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதோட கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் எடுத்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட வந்து ஒரு சில புக்லெட்ஸ் வந்து வருது. ஸோ அதோட வந்து ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு தான் பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாலே இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த S22 அண்ணன் தான் சொல்லலாம். ஸோ எஸ், அண்ணன்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா நோட் சீரீஸில் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் இந்த S22 Ultraவில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த S22 Ultraவில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து S Penனும் கூடவே கொடுத்துருக்காங்க. எஸ், நோட் சீரீஸில் நீங்கள் வளமையாக பார்த்து கொண்டு இருக்க அந்த S Pen வந்து இப்போ S சீரிஸ்லையும் கொடுக்க வலிக்கிட்டாங்க. ஸோ S22 Ultraவில் வந்து இந்த S Penனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. ஸோ S22 Ultra டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த முறை வந்து இதில் வந்து டைனமிக் AMOLED 2Xக்கான ஒரு டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1750க்கான பீக் நீட்ஸ் பிரைட்னஸ் லெவலும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் மோடில் வந்து ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். கூடுதலான டைம் வந்து நீங்கள் வெளியே தான் இந்த ஃபோனோட வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்களா இருந்தால் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஸோ இதில் கொடுத்தக்கூடிய அந்த 1750க்கான இந்த பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிரைட்னஸ் லெவல்னு சொல்லலாம். ஸோ பார்க்கவே கண்ணை குதிர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து கொடுத்துக்கூடிய ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொடெக்ஷன் தான் இந்த டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். இப்போ கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேன்னா நான் இந்த டிஸ்பிளே தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து 6.8 இன்ச்சுக்கான ஒரு டைனமிக் AMOLED பேனல். ஸோ பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியமாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ரொம்ப பில் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த பில் குவாலிட்டி வந்து ஹேண்டில் வந்து பிடிக்கும் போது இனான் ஃபீலாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நோட் சீரிஸ் யூஸ் பண்ண எல்லா யூசர்ஸுக்கும் இந்த S22 Ultra வந்து ரொம்ப பிடிக்கும்னா நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே பெரிய ஃபோன் வந்து கூடுதலாக யூஸ் பண்ண யூசர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தால் கூட ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ண ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் இது வந்து ஈஸியாக வந்து செட் ஆகிடும். பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்பெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் பில் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. எஸ், முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவை பற்றி நம்ம அன்றைக்கி கதைக்கணும். இந்த முறை வந்து இதில் கொடுத்துருக்கூடிய ப்ரொசஸர் வந்து எக்ஸினோஸா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. எக்ஸினோஸ்ன்னு நினச்சா எல்லா யூசர்ஸுக்குமே வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த ஃபோனில் வந்து இப்போ Snapdragon 8 Genக்கான ஒரு ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Genனா எல்லாருமே வாயப்பில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ரொசஸர் தான். இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொசஸர்னா Snapdragonல வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen தான். ஸோ இது வந்து ஒரு 4nmல வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப். இந்த சிப்பினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், கேமிங்காக இருந்தாலும் சரி, மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும் சரி, லீடிங்கில் இருக்க ஒரு சிப் செட்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எல்லா யூசர்ஸுமே வந்து குறையாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த சாம்சங் தரப்பில் ஓவரால் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த சிப்செட்டை மட்டும் அவங்க மாற்றவே மாட்டாங்க. இந்த எக்ஸினோஸே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த ஃபோனில் வந்து Snapdragon வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து OSன்னு பார்த்தீங்கன்னா Android 12 வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. UIன்னு பார்த்தீங்கன்னா அதில் 4.1க்கான ஒரு UI வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா, எஸ், முக்கியமான பார்ட். S20ன்னு எடுத்தாலே கேமரா தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு முக்கியமான செக்மெண்ட் சொல்லலாம் அந்த கேமரா. ஸோ அந்த கேமரா செக்மெண்ட்டை பற்றி நான் கதைக்கிறத விட இதை பற்றின தனித்தனி ரிவ்யூ பார்த்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் கொடுத்துக்கூடிய ஒரு கேமராண்டால இதை பற்றி ஒரு தனியாக ரிவ்யூ பார்த்தா நல்லா இருக்கும் கேமராக்கு மட்டும். ஸோ கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பாப்அப், எந்த ஒரு பம்பிங்கும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான கேமரா செட்டப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 MBக்கான ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெலிபோர்ட்டல் லென்ஸ்
என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிஸ்கோப்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெரிஸ்கோப் டெலிபோர்ட்டல் லென்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் வந்து பெரிஸ்கோப் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து நார்மலான ஒரு டெலிபோர்ட்டல் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சரும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்க்கும்போது 40 MBக்கான ஒரு 5 ஆங்கிள் சென்சர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 40 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ்னு பார்க்கும்போது சாம்சங்கில் வந்து ஒரு யூனிக்கான ஸ்பீக்கர் செட்டப் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலையும் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டீரியோன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சென்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சென்சர் அது இந்த ஃபோனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான சென்சர், அதாவது இப்போ கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு சென்சர்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலும் சரி எல்லா ஃப்ளாக்ஷிப் மொபைல்லையுமே இந்த சென்சர் வந்து கொடுக்குறே இல்லை. இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வித்தின் மில்லி செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ அவ்வளோக்கு வந்து ஒரு குயிக்கான ஒரு சென்சர் தான் இந்த அல்ட்ராசோனிக். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பேட்டரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. 4.5 வாட்ஸுக்கான ஒரு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாம்சங் பட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது எக்ஸெட்ரா ஒரு சின்ன ஒரு எக்ஸசரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது 128 GBலையும் 256 GBலையும் 512 GBலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து RAM டைப்னு பார்த்தீங்கன்னா 8 GB RAM and 12 GB RAMல வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்காவில் பர்டிகுலராக இதில் ப்ரைஸ் என்ன, இலங்கையில் வந்து என்ன ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்க, பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து மார்ச்சில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோன் வந்து. ஸோ அப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 வந்து இலங்கையில் இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைம் சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். அந்த காரணத்தால் இதனுடைய ப்ரைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4,50,000 4,50,000 வந்து இந்த ஃபோன்ற ப்ரைஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இவ்வளவு தான் இந்த S22 அல்ட்ராவில் வந்து கொடுத்துருக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஒரு சூப்பர்பான ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச விஷயம் இந்த ஃபோனில் என்ன பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்பிளே தான். சாம்சங்கில் வந்து டிஸ்பிளே அடிச்சுக்கொள்ள இல்லான்னு சொல்லுவாங்க, பட் இந்த S சீரிஸில் இப்போ கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து எந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலும் இல்லாத ஒரு டிஸ்பிளே தான் இருக்குது. பர்டிகுலராக அந்த S சீரிஸில் வந்து இந்த S Pen கொடுத்து தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விடயம். ஏன்னா நோட் சீரிஸில் மட்டுமே பார்த்து கொடுத்த ஒரு S Pen வந்து S சீரிஸ்லேயும் வந்தது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். ஸோ ஓகே guys, இந்த S22 அல்ட்ரா பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களை தொடர்ந்து வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல் guys. Keep supporting. Until then, bye. Signing off, SJ.